செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே உள்ள சிறுவர் பூங்காவில் மழைநீர் தேங்கியதால் துர்நாற்றம் வீசும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிதல துஷால் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் துஷால், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. சிங்கப்பெருமாள் கோவில் அருகே சிறுவர் பூங்காவில் மழைநீர் தேங்கியுள்ள துர்நாற்றம் வீசும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் அந்த மறைமலை நகராட்சிக்குட்பட்ட 20வது வார்டு ஸ்ரீவாரி நகரில் கடந்த 2022ஆம் ஆண்டு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 48.50 லட்சம் மதிப்பீட்டில் சிறுவர்கள் விளையாட்டு பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் மின் விளக்குகள், விளையாட்டு உபகரணங்கள், சிசிடிவி கேமராக்கள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதியுடன் கலைஞர் பெயர் கொண்ட பூங்காவாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவில் தற்பொழுது விளையாட்டு சாதனங்கள் அனைத்துமே சேதமடைந்தும் காணப்படுகிறது. அதே போல பூங்காவில் உள்ள கழிப்பறை முழுவதுமே அசுத்தம் நிறைந்தும் துர்நாற்றம் வீசியும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக பூங்கா முழுவதுமே அந்த மழைநீர் சூழ்ந்துள்ளது. சுமார் ஒரு வாரம் ஆகிய இந்த மழைநீர் பூங்காவில் தேங்கியுள்ளதால் மழைநீரில் கொசு மற்றும் வைரஸ் உருவாகி அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. அது மட்டுமல்லாமல் நோய் தொற்று பரவும் அபாயமானது ஏற்பட்டுள்ளது. அதே போல ஒரு 500 மீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள அண்ணா பூங்கா உள்ளே செல்வதற்கு கூட பாதை இல்லாமல் அதை சுற்றியும் மழைநீர் தேங்கியுள்ளது. அந்த காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே மறைமலை நகராட்சி சார்பில் மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் பூங்காவில் உள்ள விளையாட்டு சாதனங்களை சரி செய்து தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அனிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி துஷால்.